ஹாய் வாங்க சண்டே மினி விலாக் பார்க்கலாம். காலையிலே நிலமிலங்க கொஞ்சம் கண்ணை சந்துட்டேன். அப்போ என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி என்ன இன்னும் தூங்குற, உனக்கு பிடிச்ச மீன் ஆர்டர் பண்ணியாச்சுன்னு சொன்னார். எனக்கு ஒரே குஷி. ஏன்னா நான் 2 வருஷமாக கேட்டுட்டு இருந்தேன். வஞ்சிர மீன் தான் அது. மார்க்கெட்டில் சொல்லி க்ளீன் பண்ணி வீட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவை போனப்போ அந்த ஃப்ரெஷ் மீன் கிடச்சிது, வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மன்னார்குள்ளே ஃப்ரெஷ் மீன் வரலன்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லை. இன்றைக்கி தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் கடன்னு காலை உணவு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு மதிய உணவு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம அம்மா இருந்தால் நல்ல மீன் குழம்பு வச்சு தருவாங்களே, அவங்க வர முடியலையே அப்படின்னு நினச்சேன் என்னோடய மைண்டுக்கிட்ட. ஏய் நித்யா, நீயும் ஒரு குக்கர் தான் சொல்லி நான் என் மைண்டை டைவெர்ட் பண்ணி இந்த காஸ்ட்லியான ஃபிஷ்ஷை எப்பவும் போல் நம்ம அம்மா ஸ்டைலில் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா கால் பண்ணாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்லி ஐடியா கேட்க எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டில் பண்ண ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை சொல்ல, அடா அம்மா இது அது நல்லா இருந்துச்சு, அதை எப்படி மறந்தேன்னு சொல்லிட்டு, மம்மி நீ காலை கட் பண்ணு, நான் அவளுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்லி எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவளும் ரெசிபி சொன்னான். எல்லோரும் நினைக்கலாம் யூடியூப் இருக்கே இதில் ஐடியா பார்க்கலான்ட்டு. என்ன தான் யூடியூப்பை பார்த்து செஞ்சாலும் அன்றைக்கி சாப்பிட்ட ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதான் அக்கா கிட்டே அவங்க வீட்டு ரெசிபியை கேட்டேன். ஓகே டன்னு சொல்லி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஏற்கனவே க்ளீன் பண்ண வஞ்சிர மீனை சோப்பு போட்டு வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு குளிக்க வச்சுட்டேன். மீன் குழம்பு தாளிக்க எங்கள் அத்தை வீட்டில் தயார் பண்ண கறி விடகத்தை யூஸ் பண்ணேன். எப்பா தாளிக்கும் போதே அடை என்ன வாசனை, சும்மா சொல்லக்கூடாதுங்க. கறிவடகம் போட்டு செஞ்ச மீன் குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்புறம் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி அஞ்சரை பெட்டியில் உள்ள அனைத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலான்னு சுவிட்சை போட்டால் கரண்ட் இல்லை. இது என்னடா கால கொடுமைன்னு நம்ம ஃப்ரிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணும்போது பவர் கட் ஆகுமான்னு சொல்லிட்டு சரி குழம்ப ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு மஞ்சளில் குளிச்சுட்டு இருந்த அவங்கள கொஞ்சம் பேரை தூக்கி குழம்புல போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் வந்துச்சு. வெளியில் காற்று மழையமாக இருக்குன்னு சொல்லி வேகமாக மசாலா அரைச்ச கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் பவர் கட். நல்ல வேலை நமக்காக தான் கொஞ்சம் நேரம் கரண்ட் வந்திருக்குன்னு நினச்சிட்டு மஞ்சளில் குளிச்சுட்டு மீனி பசங்களை ஃபேஷியல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எங்கள் அம்மா கால் பண்ணி டைம் ஆச்சு சமையல் முடிஞ்சதான்னு கேட்க, இதோ குழம்பு ஃபினிஷிங் டச்சு, பவர் கட்டு வேறு, இப்போ தான் ஃப்ரைக்கு ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 1/2 ஹவரில் ஃபினிஷ் பண்ணி சாப்பிட வேண்டியதான்னு சொல்ல எங்கள் அம்மா ஓகே சாதம் வச்சுட்டியான்னு கேட்க, அடக்கடவுளை மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டேன்னு சொல்லி மம்மி காலை கட் பண்ணி ரைஸ் வைக்கணும் டைம் ஆச்சுன்னு அறக்க பறக்க ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் ஃபேஷியல் பண்ண இவங்களை தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது டைமு 3 o'clock. அப்புறம் அப்படியே மலையை ரசிச்சுட்டு ரைஸ் போட்டு மீன் குழம்பை ஊற்றி மீன் வறுவலை வச்சு சாப்பிட அட என்ன சுவை சூப்பராக இருந்துச்சு எங்கள் அக்கா சொன்ன ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. உங்கள் யாருக்கெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும், வஞ்சிர மீன் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.